வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நமது தமிழக அரசின் சிப்கோ நிறுவனம் இடமளித்தது தொடர்பாகத்தான். அதாவது ஒரு 72 ஏக்கர் கொக்கோ கோலா நிறுவனத்திற்காக சிப்கோ நிறுவனம் தந்திருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த வாரத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோன் அவர்களால் எழுப்பப்பட்டது. அதற்கு முன்னால் இங்கு தற்சார்புள்ள விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக, அங்கு உள்ள கொங்கு நாட்டு பகுதியில் மிகப்பெரிய போராட்டமாக இது எழுப்பப்பட்டு வருகிறது. இது மக்கள் போராட்டத்தின் விளைவாக தான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி பணிகள் செய்ய ஆயத்தமாக அரசு இங்கு இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இது குறித்து சட்டசபையில் கேள்வி எழுப்பியதற்கு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் ஆளும் அரசின் சார்பாக என்ன பதில் கூறியிருக்கிறார் என்றால், அப்படி ஒரு ஒப்பந்தமே போடப்படவில்லை. கொக்கோ கோலா நிறுவனத்துடன் சிப்காட் நிறுவனம் அப்படி எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் போடவில்லை என்று இருக்கிறார். ஆனால் இங்கு பதிவு செய்யப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களுடன் அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன. இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? அரசு கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு போட்டிருப்பதால் என்னென்ன தீங்குகள் இருக்கிறது? குறிப்பாக இங்கு வட தமிழகம் தென் தமிழகத்தை விட சற்று செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி கொங்கு மண்டலம் தான். கொங்கு மண்டலத்திலும் இது போன்ற நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், கொக்கோ கோலா போன்ற வெளிநாட்டு குளிர்பானங்கள் வருகின்ற காரணத்தினால் அங்கு உள்ள நீராதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அதனால் வாழ்வாதாரம் அங்குள்ள விவசாய மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பது குறித்தும், அது மட்டுமில்லாமல் ஒரு அடிமாட்டு விலைக்கு இதை அந்த நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. பொதுவாகவே பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எந்த அரசாக இருந்தாலும் நிலங்களை மிகவும் ஒரு குறைவான விலைக்கு கொடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அது இந்த ஒப்பந்தத்திலும் வந்திருக்கிறது. இதை அரசு இனிமேல் எப்படி கையாளப் போகிறது? உண்மையில் போடப்பட்டிருக்கிறதா? போடப்பட்டிருந்தால் ஏன் அவர்கள் மறைக்க வேண்டும்? இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து விரிவாக இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய ஷேக் தாவூத் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர், இடதுசாரி சிந்தனையாளர் குமரேசன் அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை இந்த விவகாரம் குறித்து இங்கு பதிவு செய்ய இருக்கிறார். மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சத்தியசீலன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் பேச இருக்கிறார். மற்றும் தற்சார்புள்ள விவசாயிகள் சங்கத்தின் பிரதிநிதியாக KV பொன்னையன் அவர்களும் இந்த விவகாரம் குறித்து அந்த மண் சார்ந்தவர் என்கிற முறையில் இந்த பிரச்சனை குறித்து விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், முதல்ல உங்களிடமிருந்து கேட்போம். இல்லை, ஒரு அரசு இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க கொக்கோ கோலா நிறுவனத்துடன். ஏற்கனவே இங்கே தாமிரபரணியில் கொக்கோ கோலா கொடுத்தது பல்வேறு பிரச்சனைகளாக சந்தித்த இந்த சூழ்நிலையில் இப்போ சிப்காட் ஒரு அரசோட நிறுவனத்தில் 72 ஏக்கர் அவங்க கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல், ஒரு விவாதமும் இல்லாமல் இப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கலாமா ஒரு அரசு? அதாவது இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் குரோத் வேணும்னு ஒரு பக்கம் பேசுகிறோம். அதுக்காகத்தான் இந்த சிப்காட்டு, சிட்கோ இந்த மாதிரி நிறையா நிறுவனங்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். அது பன்னாட்டு நிறுவனங்கள் வரணும்னு மத்திய அரசே அதுக்கு முழு முயற்சியாக செயல்படுது. அதுபோக மாநில அரசுகளும் எல்லா பகுதிகளில் இருந்தும் மீதும் அந்த குற்றச்சாட்டு பலர் வைக்கிறாங்க. இல்லை, அதான் மாநில அரசுகள் ஈர்ப்பதற்காக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்களை உருவாக்குறாங்க. அது சென்னைக்கு அருகாமையில் கூட உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பல ஆயிரம் ஏக்கர்கள் எடுக்கிறாங்க. 72 ஏக்கர் நீங்கள் சொல்கிறது மாத்திரம் இல்லை, பல ஆயிரம் ஏக்கர் எடுத்து அந்த சிப்காட் உருவாக்கப்படுது. அந்த சிப்காட்டில் பல்வேறு கம்பெனிகளுக்கு, ஒரு கம்பெனி இல்லை, டயர் கம்பெனி, பூட்டு கம்பெனி, அது தயாரிக்கிறவங்க, இதை செல்ஃபோன் தயாரிக்கிறவங்க, கண்ணாடி தயாரிக்கிறவங்க, இப்படி அவரவர்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு ஒதுக்கி நம்ம ஆளுகளுக்கு வேலை வாய்ப்பும் மற்றபடி வியாபார பெருக்கமும் ஏற்படணுங்கிறதுக்கு இது ரெகுலராக நடக்கிற ஒரு செயல்பாடு. இதில் யாரையும் கேட்கணும், கலந்து ஆலோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரசு முதலீட்டை ஈர்ப்பதற்கும் தொழில் வளர்ச்சியை மேற்கொள்வதற்கும் இது ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே கூட சென்னையில் கூட நம்ம சிப்காட்டில் இங்கே கொடுத்துருக்குறாங்க, புந்தமல்லியில் கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் கொக்கோ கோலா நிறுவனம் இருக்குது. இந்த மாதிரி பல பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு, பல பகுதிகளில் செய்கிறாங்க. இப்போ இது திடீர்னு இப்போ அந்த ஏரியாவில் பிரச்சனை ஆகிருக்கு. அந்த பிரச்சனை என்னங்கிறது அதனுடைய ஆழத்தை பொறுத்து தான் அது எப்படி பண்ணணும், மக்களுக்கு எந்த வகையில் அது தீங்கிழைப்பதாக இருக்கிறது. அப்படி மக்களுக்கு தீங்கிழைப்பதாக இருந்தால் அதை நிறுத்திக் கொள்ளலான்னு கூட அமைச்சரே சொல்லியிருக்காரு.
தீங்கிழைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அது இருக்கும்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அது வந்து ஒத்துக்கொள்ளாததாக இருந்தால் அதை நாங்கள் பின்னால் அது சம்மந்தமாக பரிசீலிப்போம் செய்வோங்கிறத அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது வந்து தொழில்துறை மேம்பாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் அரசும் சரி மற்ற எந்த அரசு, இப்போ நீங்கள் காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருக்கும்போது இதை பண்ணியிருக்காங்க, பிஜேபி அரசு ஆட்சியில் இருக்கும்போது இதை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் இது போன்ற செயல்பாடுகள் நடைபெறுறது வாடிக்கையான ஒன்று. இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ காங்கிரஸ் அரசு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான அரசுன்னு யாருமே இப்போ இங்கே சொல்ல போகிறது கிடையாது. காங்கிரஸ்காரங்களே இப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லையே, இப்போ காங்கிரஸ்காரங்க தானே இதை பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த பெருந்துறையில் வந்து அது ஒரு பிராந்திய பிரச்சனையாக எடுத்து அங்குள்ள மக்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போது, அதுவும் இன்னொரு பிரச்சனை, இப்போ நீங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவ்வளவு விலை குறைவான இதுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அந்த நிலத்தை? இல்லை, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எப்போ கொடுத்தாலும் அப்படி தாங்க அந்த ஒப்பந்தமே போடப்படுது. ஏன்னா அந்த நிறுவனங்கள் வந்து நம்ம ஊரில் தொழில் தொடங்குறதுக்கு சலுகை, என்னென்ன சலுகைகள் நாம் கொடுக்க முடியுமோ, அந்த நிறுவனத்தை நாம் கொண்டு வர முடியுமோ அதை அரசு ஏற்று செயல்படுது. அரசு மக்கள் நலனுக்காகத்தானே செயல்படுது, தனிப்பட்டவர்கள் நலனுக்காக செயல்படலையே. இதை காங்கிரஸ் அரசும் பண்ணியிருக்கு. அப்போ இளங்கோவன் பேசுகிறாருன்னா, இப்போ இளங்கோவன் முன்னால் காங்கிரஸ் அரசு செய்யும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், அங்கே எதையுமே அவர் கேட்கலையே. அதே போல் இப்போ பிஜேபி அரசும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி எந்த அரசுகள் ஆட்சிக்கு வந்தாலும் தொழில்துறை முன்னேற்றத்திற்காக செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் இது ஒன்று, ரெகுலராக நடக்கக்கூடிய ஒன்று. இதை போய் நம்ம வந்து இதை நிறுத்தணும் அதை நிறுத்தணும் அப்படின்னு அதை பண்ணணும் இதை பண்ணணும், மக்களுக்கு அது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக அது சம்பந்தமாக என்ன செயல்பாடுகள் செய்வோமோ அதை செய்வோங்கிறத அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து சொல்லியிருக்கு. அதனால் அது வந்து சரியாக அது செயல்படும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக சொல்லணும். குமரேசன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது சார் வந்து சொல்கிறார், அதாவது இந்த மாதிரி திட்டங்களாக நாங்கள் மக்களுக்காக தானே செய்கிறோம், மக்களுக்கு வேலைவாய்ப்பு, அந்த பகுதியில் வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி விஷயம் செய்கிறோம். இதை காங்கிரஸ் பாரதிய ஜனதாலாம் பேச முடியாது, ஏன்னா எல்லா அரசும் செய்கிறது தான். ஆக நடுவண் அரசு மாநில அரசு ரெண்டுமே வளர்ச்சிகளுக்காக தான். ஒரு புறம் தமிழ்நாட்டில் முதலீடே இருக்கலை, வளர்ச்சியே இல்லைன்னு புள்ளி விவரம் வெளியிடுறாங்க. அப்புறம் முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புக்கான விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரியும் குரல் எடுப்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பொதுவாக குளிர்பானம் எப்போ நம்ம குடிப்போம்னா, வெயில் அதிகமாக இருந்தாலும் குடிப்போம், வயிறு கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த எரிச்சலை தணிப்பதற்காக குளிர்பானம் குடிப்போம். ஆனால் இந்த குளிர்பானம் விவசாயிகளை வயிறறிய வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஒரு தொழில் வளர்ச்சி, இந்த வளர்ச்சின்னு இப்போ அது ஒரு கெட்ட வார்த்தையாகவே மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வாயிலிருந்து அது வருகிற போது வளர்ச்சி யாருக்காக, எதற்கான வளர்ச்சி என்று திரும்ப திரும்ப நம்ம கேள்வி வைக்க வேண்டியிருக்கிறது. வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தினுடைய புதிய டிக்ஷனரியில் ஒரு சீரழிவுக்கான அடையாள சொல்லாக அது மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொழில் வளர்ச்சிங்கிறது நம்ம அடிப்படையில் தொழில்கள் வளர வேண்டும், வேலைவாய்ப்புகள் பெருக வேண்டும், பொருளாதாரம் ஓங்க வேண்டும், சந்தை விரிவடைய வேண்டும், அதெல்லாம் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் இதை உண்மையிலேயே அப்படிப்பட்டது தானாங்கிற அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு ஒன்று. ஏனென்றால் இவர்கள் இப்போ இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை எடுத்தோம், கொக்கோ கோலா நிறுவனம். ஏற்கனவே வாரணாசி பக்கத்தில் மேகந்தி கஞ்சின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இப்படி தான் புகுந்து, அதை வந்து அந்த கிராமத்திற்கு சென்றுலாம் சொல்லக்கூடாது, கிராமத்துக்குள் புகுந்து பல ஏக்கர் நிலத்தை வளைத்து போட்டார்கள். வளைத்து போடும்போது அதுக்கு வழக்கம் போல் அதுக்கு எதிர்ப்பு கிளம்பியது, வழக்கம் போல் தடியடி நடத்தப்பட்டது, மக்களை விரட்டி அடிக்கப்பட்டார்கள், விவசாயிகள் வயிற்றிலே அடிக்கப்பட்டது. கடைசியில் அந்த நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை தொடங்கிவிட்டது. இத்தனைக்கு அங்கே வந்து அவங்க குளிர்பானம் தயாரிக்கலை, குடிநீர் தயாரிக்கிறார்கள். நமக்கெல்லாம் கிடைக்காத குடிநீர் அவர்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். அதை பாட்டில் அடைச்சி வைக்கிற அந்த கின்லே என்கிற அவங்களுடைய நிறுவனம் அந்த தயாரிப்புக்காகத்தான். ஆனால் விளைவு என்னவென்றால் இது முதல்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டது என்றால், அந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி, ஒரு விவசாயத்துக்கு மாற்றான ஒரு முயற்சி, கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு. அந்த மக்கள் உண்மையிலே ஏமாந்து போனாங்க, அதில் சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் மொத்தத்தில் எத்தனை பேருக்கு அங்கே அந்த நிறுவனம் வேலை கொடுத்தது என்றால் 60 பேருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வாழக்கூடிய அந்த கிராமத்தில், வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிற அந்த கிராமத்தில் 60 பேருக்கு வேலை கொடுத்தார். அந்த 60 பேர் யாருன்னா ஒப்பந்த தொழிலாளிகள் தான். அதில் ஒருத்தர் கூட நிரந்தர தொழிலாளிகள். அந்த 60 பேருக்கு என்ன வேலைன்னு கேட்டால், அந்த பாட்டில் அடுக்கி வைக்கிறது, மூடியை கழட்டி வைக்கிறது, காவல் காக்கிறது, இது போன்ற வேலை. இதெல்லாம் வேலை வாய்ப்பா? நண்பர் அதை வேலை வாய்ப்பு தான் பெருமைப்படுங்கன்னு சொன்னாக்கா நான் அதில் பங்கெடுக்க விரும்பலை. ஏன்னா அது உண்மை சொல்ல போனால் அந்த விவசாயத்தில் செழித்து சொந்த காலில் நின்று கொண்ட மக்களை அவர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் தான் அர்த்தம். ஆனால் அதோட முக்கியமான மோசமான விளைவு என்னவென்றால், அந்த சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயம் அங்கே பாழாகி விட்டது. இப்போ அந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். குடிநீர் தானே நம்ம நினைக்கிறோம்,
அந்த குடிநீரை இவர்கள் தயாரிக்க அந்த பாட்டில்டு வாட்டராக மாற்றுவதற்கு செய்யப்படுகிற அந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த ப்ராசஸில் அந்த கழிவு நீர் வந்து அப்படியே இப்போ நம்ம பார்க்குற கொக்கோ கோலா கலர்லேயே இருக்குது. குடிநீர் கலரில் நிறமற்றதாக நமக்கு கிடைக்கிது பாட்டிலில். ஆனால் அதற்காக கலக்கப்பட்ட அந்த கெமிக்கல்லாம் சேர்ந்து இப்போ குடிக்கிற அதே கருப்பு கலரில் கிடைக்கும். பொதுவாகவே நான் கொக்கோ கோலா பற்றி சொல்லுகிற போது சொல்லுவேன், அந்த கொக்கோ கோலா பாட்டிலை தந்தால் அது அடிக்கிற வாசம் ஈராக்கின் லட்சக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டாலோட ரத்த வாசனையாக இருக்கிறது. இதை எப்படி என்னால் குடிக்க முடியும்னு நான் எழுதியிருக்கிறேன். நான் பொலிட்டிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்க, பயாலஜிக்கலாகவும் அது ரொம்ப நீங்கள் அரசியலாகவும் சொல்கிறீங்க. அரசியல் ரெண்டு. ஏன்னா கொக்கோ கோலா நிறுவனம் அரசியலுக்கு அப்பாற்பட்டதல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கொலம்பியா நாட்டில் அந்த நிறுவனம் யாருக்கு நிதி உதவி, அவங்க இந்த சமூக திட்டங்களுக்காக நிதி உதவி செய்ய ஒரு கவர்ச்சியான நிறைய விஷயங்கள் இப்படி கவர்ச்சியாக வச்சுருப்பாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கார்பரேட்ஸ் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கொலம்பியாவில் போய் அந்த கார்பரேட் நிறுவனம் யாருக்கு தெரியுமா நிதி கொடுத்துருக்கிறது? அங்கே இருக்கிற கொலை கும்பல்களுக்கு, டெத் ஸ்குவாட்ஸ் என்று சொல்வார்கள். அவருடைய வேலை என்ன தெரியுமா? அங்கே ஜனநாயக இயக்கங்கள் எழுந்தால் அவர்கள் கொன்றொழிப்பது, தொழிற்சங்க தலைவர்களே வேரோடு அழிப்பது. இதற்கு வந்து அந்த நிறுவனம் நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் அங்கே போய் அவங்க கொலை வச்சுக்கிட்டு கொண்டுருக்காங்க. இது எல்லா இடங்களும் நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த தமிழ்நாட்டிலே சொல்கிறேன், கொக்கோ கோலா பிளான்ட்ஸ் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உள்ளூரில் இருக்கின்ற அடியாட்கள் கும்பலுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அந்த பகிரங்கமாக நான் சொல்கிறேன். எனக்கு ஆதாரம் கிடையாது கண்டிப்பாக. ஆனால் இப்படி ஏதோ ஒரு நாட்டில் செய்து ஏன் நம்ம நாட்டில் இருப்பாங்க, என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நிறுவனம். இப்போ இந்த பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். பெருந்துறையில் உண்மையிலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாதம் என்ன, அது ஒன்று அந்த மெஹந்தியிலேயாவது விவசாய நிலத்தை எடுத்துக்கொண்டார்கள். பெருந்துறையில் சிப்காட்டில் தானே எடுக்கிறாங்க. ஏற்கனவே தொழில்பேட்டை தானே அது. தொழிற்பேட்டை பகுதியில் ஒரு தொழிற்சாலை தொடங்கினா என்ன தப்புன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த தொழிற்பேட்டை பகுதியாக இருந்தாலும் 75 ஏக்கர் நிலத்தை வைக்கும்போது இவர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் லிட்டர் 40 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கிறார்கள் என்றால் அத்தனை அந்த பகுதியில் அத்தனை தண்ணீர் அது உறிஞ்சி எடுத்து விடும். ஒரு பக்கம் மழை அது வந்து தவறான, நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க, அப்படி நீங்கள் பேசுங்க. ஏன்னா தவறானதா சரியானதா என்பதை நீங்கள் நானும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. என்ன பிரச்சனை என்றால், இந்த நான் இவ்வளவு தண்ணீர் உறிஞ்சி ஒரு பக்கம் மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு இவங்க தான் கொண்டு வர்றாங்க. அப்படி மழை நீரை நிலத்தில் சேகரித்து யார்கிட்ட கொடுக்கறதுக்கு? கொக்கோ கோலாவுக்கும் பெப்சிகளுக்கும் இன்னும் பிற பன்னாட்டு நிறுவனம் கொடுக்கறதுக்காகவா? அவர்கள் உறிஞ்சி கொண்டு போவதற்காகவா? ஒட்டுமொத்தத்தில் அந்த விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு விடுங்கிறது தான் அடிப்படையான பிரச்சனை. இதை எப்படி எதிர்ப்பது, எப்படி தடுப்பதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆனால் அதே பெருந்துறை பகுதியில் விவசாயிகள் போராடி இருக்கிறார்கள். ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்? ஏன் போராட்டத்துக்கு தடை விதிக்கணும்? ஏன் அவரோட குரல் ஒழிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தால் என்ன? ஏன் ஒரு பொது விசாரணை நடத்தியிருக்கலாமே சொல்கிறார் அமைச்சர். வந்து அதில் தீங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஆள் கண்டுபிடிக்கப்பட்டால் நிறுத்தி விடுவோம்னு சொல்லிக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஏன் ஒரு பொது விசாரணை நடத்த வேண்டியதானே? அதில் பொதுமக்கள், விவசாயிகள், விஞ்ஞானிகள் எல்லாரும் கலந்து கொள்ளட்டுமே. அதில் ஒரு பொது கருத்து வருவதற்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டது? இப்படி எதுவுமே செய்யாமல் தூக்கி கொடுக்கிறார்கள் என்பதான் என்னோட குற்றச்சாட்டு. கண்டிப்பாக இதில் இப்போ சார் வந்து, அதாவது இப்போ சார் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, நாங்கள் வந்து வளர்ச்சிங்கிறத வரையறையே நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வளர்ச்சிக்கான வரையறை உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரே மாதிரி சேம் தான். ஏன்னா நீங்கள் பெருநிறுவனங்களுக்கு எதிர் கிடையாது. நீங்கள் இந்த கொக்கோ கோலா மேட்டரில் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் இருக்குது? வெறும் ஒரு ஆளுமை கட்சி எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற மனநிலை பார்க்கலாமா? இல்லை வேறு அதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் காங்கிரஸ்கிட்ட இருக்குது? இல்லை, காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் இது இப்போ என்ன சொல்லணும்னா, காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வந்து இந்த தண்ணி இஷ்யூ தான். ஒரு பொதுமக்கள் அந்த தண்ணி ஒரு 40,000 லிட்டர்னு சொல்லிட்டு ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறாங்க. இவ்வளோ எடுத்தால் எப்படியும் இந்த ப்ராஜெக்ட் வந்தாச்சுன்னா 40 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு எடுப்பாங்க. அப்போ எடுத்தாச்சுன்னா இந்த நம்ம நிலத்தடி நீர் சுத்தமாக வற்றிவிடும். அதனால் பொதுமக்கள் நலங்கருதி தான் எதிர்க்காங்களே தவிர கம்பெனியை ஒட்டுமொத்தமாக நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சிப்காட்டுக்குன்னு ஒரு சுமார் 2000 ஏக்கருக்கு மேலே எடுத்திருக்காங்க. அதில் தான் ஒரு 70 ஏக்கர் 72 ஏக்கரை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு சின்ன நண்பர் விளக்கம் சொல்லுங்கள். இப்போ அந்த நிறுவனம் 75 ஏக்கரில் ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கிறாங்க. ஒரு காம்பவுண்டு சோறு போட்டுருவாங்க. எடுக்கிற தண்ணி அந்த 40 அடிக்குள்ளே அந்த காம்பவுண்டு சோறுக்குள்ளே அடியிலுக்கு தண்ணி மட்டும்தான் மேலே வருமா? இல்லை, அப்படி கிடையாது. தண்ணியை வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன், எதுக்காகன்னு உள்ளதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ அதனால ஏன்னா ஒரு இது கொடுக்கும் முன்னாடியே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொண்டு முன்னாடி எல்லாரும் பொதுமக்களுக்கும் தெரியும். 2000 ஏக்கர் சிப்காட் கிடைக்காங்கன்னா இன்னும் ஒரு நம்ம இன்னும் ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்தாங்க. எடுத்து இன்னும் எத்தனையோ கார் கம்பெனி, கண்ணாடி கம்பெனி எல்லாமே இப்போ ஹோண்டாய் முதல் எல்லா வெளிநாட்டு கம்பெனிகளும் வந்து இன்னும் எத்தனையோ நிச்சயமா வளர்ச்சி தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அது வளர்ச்சி வந்தனால தான் இன்னும் இல்லைன்னா நம்ம ஒரு லைலண்டா டாட்டா வச்சு ஓட்டிட்டு இருக்க முடியும்ல. இன்னும் நீங்கள் ஃபாரின்ல வந்து நம்ம முதல்ல ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் ஃபாரின் போனால் நம்ம வரும் அம்பாசிடர் ஃபியேட்டை தான் பார்க்க
முடிஞ்சு. இன்னும் இங்கே வந்தாச்சுன்னா இங்கே இறங்குனாலே நான் அது ஃபாரினில் எப்படி போய் நம்ம இந்த சிங்கப்பூரில் இறங்கி எப்படி விதவிதமான காரப்பா அதே மாதிரி இந்தியாவிலையும். அதனால் வளர்ச்சி அதில் வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு உள்ள கொக்கோ கோலா வந்து எல்லாத்தையும் உறிஞ்ச உடனே அது மாதிரி எத்தனையோ இடத்துல இந்தியாவில் எத்தனையோ இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குது இல்லையா, எத்தனையோ இது. அதனால் வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஒரு பெருந்துறையில் இப்படி வரும்போது நம்ம அந்த தண்ணி வந்தாச்சுன்னா இப்போ பொதுமக்கள் நலன் கருதி நிச்சயமாக வைக்கக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு. இது கூடங்குளம் வரும்போது நானும் 1.5 வருஷம் அதுக்காக போராடுறேன், கூடங்குளத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆதரவா. இது எல்லா இடத்துலையும் ஒரு பொதுமக்கள் எதிர்ப்பு போராட்டம் எல்லா இடத்துலையும் உண்டு. அதனால இதை வச்சு வராதுன்னு இப்போ என்னதான் தடுத்தாலும் அரசு நினைச்சா நிச்சயமாக வரும். அது ஒன்றும் தடுக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காங்க, அவ்வளவுதான். அதனால முதல்ல 2000 எதிர்க்குது சார் எங்க கட்சி எதுக்காக இருக்குன்னு அதையும் சொல்லி தரேன். இப்ப பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு கோரிக்கையை வந்து ஒரு கட்சிட்டு சொல்றாங்க, இப்படி இவ்வளவு 40 லட்சம் லிட்டர் எடுத்தாச்சுன்னா பொதுமக்கள் எங்களுக்கு எல்லாம் விவசாயம் போயிடும், தண்ணி இருக்காது. அந்த கோரிக்கையை எடுத்து கோரிக்கையை தான் எடுத்து சொல்றாங்க. அதுதான் சொல்ல முடியும். இவருக்கு பதில் அவர் தனியா சொல்லிக்குவாரு. அவர் என்ன கேட்கிறாரு, இதை காங்கிரஸ் எப்படி கேட்கிறாரு? பொதுமக்கள் வந்து ஒரு குறையா வந்து இப்ப விவசாய சங்கத்தின் வந்து இதை எப்படியாவது நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு வந்து எதிராக சொல்லணும். இல்ல இது வந்து காங்கிரஸ் அரசு வெளிநாட்டுல இருந்து அது கிடையாது, அது எதிர்ப்புன்னு கிடையாதுங்க. பொதுமக்கள் சொல்றாங்க, ஒரு கோரிக்கை எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. இப்போ இதே அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விவசாய இவருக்கு கொலை கேஸ்ல கூட எங்க காங்கிரஸ் தான் எடுத்தது, முதல்ல எடுத்துதான் வந்து அதுக்கப்புறம் சிபிசிஐடி வந்து நேத்துக்கு அதுக்கு தான் சொல்றேன். அதே மாதிரி வந்து இப்படி 40 லட்சம் தண்ணி வந்தாச்சுன்னா எங்களுக்கு விவசாயமும் பக்கத்துல இருக்க எல்லா குடி தண்ணீரும் போயிடும். அதனால நீங்க வந்து இதை வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க. அதை வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முறையில் ஒரு கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது இல்லையா. அதை வந்து நிக்குமா நிக்காதா, இதை வந்து அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிப்பாட்டணுமான்னு உள்ளது, அது வந்து ஃபைனல் டிசிஷன் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் தான். அது நம்ம ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா. மக்கள் சக்தியை வச்சுட்டு ஒரு விதம் நம்ம போராட தான் முடியும். நிச்சயமா அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் அவங்க நிறைவேற்றி. ஆனா ஒரே ஒரு அதுல டிராபேக் என்னன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ₹1 வாங்குறது தான் அது ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். ₹1 குத்தகைக்கு ₹1 99 இயர்ஸ் வந்து அந்த மாதிரி ₹1 கொடுக்க அது வந்து ஒண்ணுமே இல்லை. அதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்க போகுது? கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வரணும்ல. நீ வந்து நம்ம ஒரு சிப்கார்டை இத்தனை லட்சம் ரூபா கொடுத்து நம்ம மக்கள்கிட்ட நம்ம ஒரு எடுத்துட்டு நம்ம திரும்ப ஒரு பிரைவேட் பார்ட்டி கொடுக்கும்போது அதுக்குன்னு உள்ள நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணோமோ அந்த அமௌண்டா வரணும்ல. ஏற்கனவே கவர்மெண்டே வந்து எத்தனையோ லட்சம் கோடிகள் கடத்துல தான் இருக்கு. லாபத்துல இருந்தா பரவாயில்ல, இப்படி கொடுக்கலாம். அப்படி வந்து அது ஒரு தப்பான ஒரு பாலிசி தானேன்னு சொல்றோம். அதை வந்து நிச்சயமா இதுதான் நண்பர் சொன்னதுக்காக பொண்ணே. அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம். அதாவது இவருக்கு ஏன் இவர் இதுக்கு மேலே அவரால் பேச முடியாதுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உதாரணம், கொக்கோ கோலா கம்பெனி 1956 முதல்ல இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1977 அதை அடித்து விரட்டியாச்சு. ஏன்னா இனிமேல் இந்தியாவில் சொந்த குளிர்பான நிறுவனம் இந்திய சுதேசி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நம்ம நாட்டுக்கு தேவையான குளிர்பானத்தை நாம் தயாரிப்போம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பல 10, 15, 20 ஆண்டுகளுக்கு மேலே அது அந்த கம்பெனிங்க கிடையாது, எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் கிடையாது. அதனுடைய விளைவு என்னவென்றால் இந்தியாவில் குளிர்பான நிறுவனங்கள் உண்மையிலே வளர்ந்தன. சிறு நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கானோருக்கு அவைகள் வேலை அளித்தன, சும்மா இல்லை. ஏன்னா சாதாரண சோடாவில் இருந்து குளிர்பானங்கள் வரைக்கும் எந்தெந்த நிறுவனம்லாம் இப்போ தமிழ்நாட்டிலே பிரபலமான நிறுவனம் நமக்கு தெரியும். இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் ஏதோ பேர் ஏன்னா இப்போ என்ன விஷயம்னா, இந்தியக்குள்ள அதுக்கு 50க்கு மேற்பட்ட உள்நாட்டு நிறுவனங்கள் வந்துச்சு. 200க்கு மேற்பட்ட பாட்லிங் பிளான்ட்ஸ் எல்லாம் இந்தியா முழுக்க நான் சொல்கிற விஷயம். அதுக்கப்புறம் 1989 கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கை மாறுது. எப்போ இவருடைய ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கொள்கைகள்லாம் மாறுகிறது. ஏன்னா என்ன ஆகுதுனாக்கா 1989 முதல்ல பெப்சி நிறுவனம் உள்ள மூக்க நுழைக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது கொக்கோ கோலா பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டி கம்பெனி உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா அப்போ அவங்க வந்து லாபி பண்ணுறாங்க. பார்க்க வேண்டியவங்களாம் பார்க்குறாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு புரியும். கடைசியில் 1993 கொக்கோ கோலா கம்பெனி விரட்டியடிக்கப்பட்ட நிறுவனம் மீண்டும் உள்ள நுழைகிறது. யார் மூலமாக? இவர்கள் மூலமாக. அதுக்கப்புறம் 1999 கொக்கோ கோலா கம்பெனி உள்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்ட பார்லே குளிர்பான நிறுவனத்தை அவர் விலைக்கு வாங்கிட்டான். அப்படியே வளர்ச்சி போட்டாச்சு. அதிலேருந்து தொடங்கினது தான் இன்றைக்கி நம்ம எந்த நெல்லை மாவட்டம்லாம் அந்த பதிலாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் எப்படி ஜில் விலாஸ் என்ன அந்த நிறுவனம் ஞாபகம் இருக்குது. அவர் வளர வேண்டும், அவர் இன்னும் தரம் உயர வேண்டும், அது வேறு விஷயம். அடியோடு அழிச்சாச்சே, இப்போ அதெல்லாம் கிடைக்கலையே. மதுரையில் ஒரு பிரபலமான ஒரு மாப்பிள்ளை விநாயகர் எங்கே போச்சு அது? என்ன இப்படி வரிசை அடிக்கிட்டே போகலாம், எல்லாம் காலி. இப்போ 2004 இப்போ கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு மட்டுமே இந்தியா முழுக்க 2004 கணக்கு. அதுக்கப்புறம் 11 வருஷம் ஆயிடுச்சு, அந்த கணக்கு என்கிட்ட இல்லை. அப்போ மட்டுமே பார்த்தீங்கன்னா 27 சொந்த பிளான்ட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் 17க்கு மேற்பட்ட கான்ட்ராக்ட் அடிப்படையிலான பிளான்ட்டுகள் வச்சுருக்கிறாங்க.
எதுக்கு? இந்தியாவுடைய தரையடி தண்ணீரை உறிஞ்சுவதற்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை ஒன்று தான் நான் சொன்னேன், அந்த மேகந்தி கஞ்சி கிராமத்தை பற்றி நான் சொன்னேன். இல்லை இப்போ தோழர் சொன்னார், தோழர்கிட்ட கேட்கலாம், இல்லை உங்கள்கிட்டயும் அந்த கேள்வி கேட்கலாம் ரெண்டு பேர்ட்டையும். இப்போ இத்தனை நிறுவனங்கள் வந்திருக்குல்ல, இப்போ இங்கே உள்ள பவண்டோ காலிமா இருக்குது, அது காலி பண்ணிருச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போ அந்த இடத்துல இது நிரப்பும் போது அந்த இடத்துல வேலைவாய்ப்பு வந்து அங்குள்ள மாவட்டத்தில் உள்ள அங்குள்ள தமிழர்களுக்கு அங்குள்ள ஏற்கனவே இருந்த மக்களுக்கு தானே அந்த வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதாவது நீங்கள் அந்த அழிந்த நிறுவனம் சொன்னீங்களே, அவர்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை அளித்திருந்தார்கள் கடைசி வரைக்கும், அவங்க இழுத்து மூடுற வரைக்கும். ஆனால் இந்த நிறுவனங்கள் வந்த பிறகு அந்த ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல மட்டும், அந்த அதற்கு ஈக்குவலானவர்கள் கிடைக்கல. ஒரு நாளில் ஒரு பங்குனர் கூட வேலை கிடைக்கலங்கிறது தான். நவீன தொழில்நுட்பங்களோடு வருகிறார்கள், சில 100 பேர்களுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பொன்னையன் சார் நீங்கள். இல்லை, ஒரே ஒரு நிமிடம். முதலில் கொங்கு மண்டலத்தினுடைய பிரச்சனையை பேச முடியாமல் அடக்கப்பட்ட எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இமயம் தொலைக்காட்சிக்கும், இந்த விவாதத்தில் நான் தற்சார்பு விவசாய சங்கத்தின் பிரதிநிதியாகவோ, எங்கள் சங்கம் அந்த போராட்டத்தை எடுக்கவில்லை, அதில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த போராட்டத்தை எடுத்திருப்பது எங்கள் மாவட்டத்தில் பெருந்துறை ஒன்றியத்திலும் சென்னிமலை ஒன்றியத்திலும் இருக்கிற அனைத்து இந்திய அதிமுக தவிர்த்த அனைத்து அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், வணிக அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து போராட்டக்குழு, கொக்கோ கோலா எதிர்ப்பு போராட்ட குழு என்று வைத்திருக்கிறோம். அதன் பகராளியாகத்தான் நான் வந்திருக்கிறேன். அடுத்து இவர்கள் சொன்னார்கள், ஐயா சேக்தாவூத் ஐயா அவர்களுக்கு பணிவோடு இதை சமர்ப்பிக்கிறேன். இது எங்க சிப்காட்ல தொழில் வளர்ச்சியில நீங்க பாருங்க, இது எங்க விவசாய கிணத்திலிருந்து வந்த தண்ணி. நேரில் கூட நீங்க காட்டுங்க, மக்கள் பார்க்கணும். இது எங்க கிணத்துல, விவசாய கிணத்துல. நேத்து பாலகிருஷ்ணன் போய் பார்த்தது. நேத்து சட்டசபையினுடைய சிபிஎம் கட்சியினுடைய கொறடாவும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவரும் பார்த்தது. இது பசுமை வீடல்ல வந்திருக்குது. நான் கேட்பது பணிவோட கேட்கிறேன். சத்யசீலன் அவரு ரொம்ப குழப்பமா இருக்கிறாரு, அது எனக்கு கவலை இல்லை, அவர் அப்படிதான் இருக்க முடியும். அதான் உங்க தெளிவு அதுதான், உங்க வளர்ச்சி அதுதான். நான் பாதிக்கப்பட்ட ஊரில் அந்த மண்ணில் அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்துட்டு பேசுறீங்க, நான் அதுக்குள்ள இருந்து வந்து பேச வந்திருக்கிறேன். அதற்கு கூர்ந்து கேளுங்க, நாட்டுக்கு சொல்லி ஆகுனாங்க. நாங்க அழிவதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் சாவுக்குரல் இந்த உலகத்துக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே உணர்வோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்கள் கேட்பது உங்கள்கிட்ட வேலை வாய்ப்பில், எங்ககிட்டயே அது இருந்ததுங்க. சிப்காட் வர்றதுக்கு முன்னாடி அங்கே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நாங்கள் சொந்த நிலத்தில் வாழை உற்பத்தி செய்தோம், மஞ்சள் உற்பத்தி செய்தோம். ஈரோடு மாவட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் ஒரு பகுதிக்கு தேவையான மணத்தக்காளி கீரை உற்பத்தி பண்ணும் ஊரு. எனக்கு குடிக்க தண்ணி எங்களுக்கு காவேரியிலிருந்து கொண்டாடுறாங்க. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் புரிதல் குறைவா பேசுறீங்க. ஐயா சொல்றாங்க நிலத்தை எடுப்பாங்களா, இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களா. நாங்க இன்னைக்கும் கேட்கிற இந்த பாரதிய ஜனதா அரசை பார்த்து, நிலம் யாருது? எங்க நிலம் வாழ்வோடு சேர்ந்தது. எங்க பாட்டம் போட்டம் காலத்திலிருந்து, தீரன் சின்னமலை காலத்திலிருந்து, வேலுநாச்சி காலத்திலிருந்து பார்த்து வந்த என் தமிழ் மண்ணை எடுத்து அமெரிக்க கொக்கோ கம்பெனிக்கு கொடுப்பாங்களா, காங்கிரஸ்காரங்க கொடுப்பாங்களா? சுதேசி பேசினவங்க நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஏத்துக்க மாட்டோம். இதெல்லாங்க தொழில் வளர்ச்சி. கொக்கோ கோலா குடிக்கணுங்கிறதால எங்ககிட்ட இளநீ இருக்குது, 10 ரூபாய்க்கு தர்றோம். இருங்க, நீங்க பேசாதீங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க. உங்க கட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க, அங்க இருக்கிறது நிலைமை வேற. எங்க மாவட்டத்தில் இருக்கிறது பாருங்க, எங்க மாவட்டத்தில் வேறு. நீங்க அங்க இருக்கிற கூட்டணிக்கு எதிராக பேசுறீங்க. இருங்க, இளநீ இருக்குது எங்க கிட்ட இருக்குது, நாங்க தர்றோம். எங்க கிட்ட மாம்பழம் இருக்குது, நாங்க மாம்பழச்சாறு. எங்க ஊர்ல பொடாரன் கம்பெனி அருமையா தயார் பண்றாருங்க, படிக்காதவரு. இன்னைக்கு பொடாரன்னா 5 மாவட்டத்தில் அதுக்கு மீறின ஒண்ணு இல்ல, பொவன்டாவுக்கு அடுத்தது அதுதான். அவரு ஒசூர் இருக்கிற மாம்பழத்தை வாங்கி அருமையா அந்த ஸ்லைஸோட மாசாவோட பண்றாரு. இது ஒன்றும் பெரிய வித்தை அல்ல, எல்லா வித்தையும் இருக்கட்டும். கிண்ல என்னங்க பண்றான், தண்ணி எடுத்து இந்த ஆரோ பாட்டில் தான் ஊத்துறான். இது வீட்டுல மாட்டினாலும் அந்த தண்ணி வருது. நான் பணிவோட தமிழ்நாட்டு மக்களை கேட்கிறேன், ஒரு ஆரோ லிட்டர் தண்ணீர் உற்பத்தி செய்யறதுக்கு அதிகபட்சம் 1 ரூபா செலவாகும். இந்த நிறுவனம் பவானி ஆத்து தண்ணி இருக்குது, நிலத்தடி நீர்னு நினைக்காதீர்கள். அது யாரு தண்ணி தெரியுமா? 18 ஊராட்சிகளுக்கு செல்லுகிற குடி தண்ணீர். எல்லாரும் நிலத்தடி தண்ணீர் தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க. பவானி ஆற்றின் கூட்டு குடிநீர் திட்டத்தில் சென்னிமலையும் பெருந்தரையும் 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருது. எங்க மக்கள் எல்லாம் இங்க கூலிக்காரங்க தண்ணி குடிக்க முடியாம இருக்கிறாங்க. 15 நாளைக்கு ஒரு தண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, டிவியை பார்க்க சொல்லி இருக்கிறோம். இவங்க இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கிண்ல தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு எங்கனால முடியாது.
அந்த தண்ணி எடுத்து 4 பைசாவுக்கு சர்க்கார் அவங்களுக்கு கொடுக்குது, அவன் 20 ரூபாய்க்கு விற்கிறான். இது என்னங்க பெரிய தொழில்நுட்பம்? பாக்டீரியா ரிமூவ் பண்றதுக்கு ஆராய்ச்சி செய்வோம்னு சொல்லுவாங்க அவங்க. அது ஒண்ணும் வேண்டாங்க. அந்த பாக்டீரியாவோட நாங்க கேட்பது, எங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை சென்னிமலை மக்கள், வறட்சியில் இருக்கிற மக்கள், பெருந்துறை வறட்சி பகுதி, எல்லா உழைப்பாளி மக்கள், இந்த பாட்டில் தண்ணி வாங்குறவங்களை பத்தி நான் பேச வரலைங்க. 15 நாளைக்கு ஒரு முறை பெருந்துறைக்கு சென்னிமலைக்கு இன்னைக்கு தண்ணி வருது. இந்த தண்ணி எடுக்கப்பட்ட என்னென்ன வரும்னு சொல்லிடுறோம். எனக்கு 5 நிமிடம் அதிகம் கொடுக்கணும். எப்படின்னா, இவர்கள் ஒன்றை மறைத்து விட்டு எல்லாரும் பேசுறாங்க, அது தெரியாம பேசுறாங்க. காவேரி தீர்ப்பு பவானி ஆற்று பாசனத்திற்கு ஏற்கனவே கிடைத்த 32 டிஎம்சிக்கு அதிகமான தண்ணீரில் 1/3 பகுதியை குறைத்து விட்டது. 6 டிஎம்சி தண்ணி கேரளாவுக்கு அங்கேயே கொடுத்துருவோம் அட்டப்பாடியில. மீதி வார தண்ணியில 3 போகம் விளைந்த தடப்பள்ளி அரக்கன்கோட்டை இனிமேல் 1 போகம். காவிரி தீர்ப்பு நான் சொல்லல. 25,000 ஏக்கர் கோபி நஞ்சை. அடுத்தது 750 ஆண்டு கால வரலாறு கொண்ட காலிங்கராயன் 3 போகம். அங்கதான் மஞ்சள் விளைஞ்சது. டர்மரிக் சிட்டி, மஞ்சள் நகர் எப்படி பேர் வந்தது? காலிங்கராயன் கால்வாய் பாசனம் 3 போகம் இல்லை இனிமேல். 4 மாதம் தான் இனிமேல் தண்ணீர் அவர்களுக்கு. 14,000 ஏக்கர் 40,000 ஏக்கர் போச்சுங்களா? 2 லட்சம் ஏக்கரா காமராஜர் காலத்தில் வெட்டிய மிகப்பெரிய கீழ்பவானி பாசன திட்டத்திற்கு 9 டிஎம்சி தண்ணீரை குறைத்திருக்கிறது காவிரி தீர்ப்பு. அப்போ அந்த பகுதியெல்லாம் இனிமேல் தண்ணீர் பற்றாக்குறை உருவாகும், நிலத்தடி நீர் கிடைக்காது. இன்னொன்னு, இந்த சென்னிமலைக்கு அருகில் தான் நொய்யலாறும் ஒரத்துப்பாளை அணை இருக்குது. அந்த ஊர்ல இருந்து நான் வர்ற ஒரத்துப்பாளையத்துக்காக பாதிக்கப்பட்ட நொய்யல் ஆறு எங்க ஊர்ல ஓடுது. அது நிலத்தடி நீர் எங்க ஊர்ல 2 கிலோமீட்டருக்கு எடுத்தாச்சு. எங்க ஊருக்கு நேர் மேல பாலதொழுவு குளம் 420 ஏக்கர். அதுலதான் அந்த சிப்காட் தண்ணீர் வந்து இறங்குது. அந்த பூகோள அமைப்பு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சென்னிமலை கிழமேக்கு இருக்குது, தெற்க நொய்யல், வடக்க பாலதொழுவு குளம். இந்த சிப்காட் தண்ணீர் அங்க வந்து தேங்குது. உங்களுக்கு நான் படத்தையே காட்டியிருக்கிறேன். இவ்வளவு தோல் ஆலைகள், சாய ஆலைகளை நிறுவுவதற்காக நாங்கள் நிலம் கொடுத்தோம். 2300 ஏக்கர் கொடுத்ததற்கு பிறகு 1400 ஏக்கரை கம்பளைம்பட்டி எக்ஸ்டென்ஷன் எடுத்தீங்க. மிக கடுமையான போராட்டத்தை அங்கே நடத்தி திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் நேர்ல வந்து மக்களுடைய உறுதியான போராட்டத்தில் அது நிறுத்தப்பட்டதுங்க. நின்ன பிறகு எங்க தண்ணி நாங்க எழுப்புகிற பிரச்சனை ஒன்று சுற்றுச்சூழல் முதல்லயே கேட்டுக்கிட்டு இருக்குது. நான் கேட்கிறேன், இவங்க ஆட்சி காலத்துல பிளாசி மாடாவில் கொடுக்கப்பட்டு ஆலை நடக்குது, சுப்ரீம் கோர்ட் நடத்த சொல்லிடுது. IAS அதிகாரி கூடுதல் கேரள அரசின் செயலாளர், தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த கமிட்டியின் அறிக்கை என்ன சொன்னது? 25 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு தண்ணீர் கெட்டிருக்கிறது. 1. 2, இந்த பகுதியில் ஆலை வருவதற்கு முன் எடை குறைவாக பிறக்கிற குழந்தையின் விகிதம் 15 விழுக்காடாக இருந்தது. இப்பொழுது 32 இருக்கிறது. அதற்கு அடுத்தது வேளாண் விளைச்சல் சிட்டாடங்கள்ல தெரியுது. ரெவென்யூ கணக்கில் பார்க்கிறார். பார்த்த ஒரு தலைமைச் செயலாளர் அவர் சொல்றார், வேளாண் விளைச்சல் படுபாதாளத்துக்கு போயிட்டுது, நிலத்தடி நீரும் போயிட்டுது. எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 214 கோடியை ஜெயக்குமார் கமிட்டி அறிக்கை பரிந்துரை செஞ்சது, கொடுக்கல. அது வேற. இப்போ பிளாசிமாடால் இதுதான் கதை. ஐயா சொல்லிட்டாங்க. நாங்கள் கேட்பதெல்லாம் இங்கே அந்த ஆலைக்கு யார் தேவை? இது வருவதனால் எங்கள் குடிநீர் ஆதாரங்கள் போய்விடும். அந்த மக்களுக்கு இருக்கிற 18 ஊராட்சிகள், சென்னிமலை, பெருந்துறை, ஊத்துக்குளி ஒன்றியத்தின் கூட்டு குடிநீர் திட்டம் முடிவாகிவிடும். இதுக்கு பிறகு பாசனம் பாதிக்கப்படும். அதற்கு அடுத்தது எங்களுடைய வளமான நிலங்களில் இப்பொழுதே சாய தண்ணீர் கலந்திருக்கிற போது இதையெல்லாம் கெடுத்துவிட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனம் எங்கள் மண்ணில் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எடுக்கிற சட்டம், நீங்கள் இருக்கிற பாலிசினா பாலிசி மாத்திக்குங்க, செருப்பை மாத்திக்க. நாங்க காலம் மாத்த மாட்டோம். நாங்க இன்னொன்னு சொல்றோம், நீங்க ஆளை தான் போடணும். அவர் சொல்றாங்க, ஐயா ஷேக் தாவூத் ஐயா அமைச்சர் கெடுதல் விளைவித்தால்னு சொல்றாரு. கெடுதல் வருதுன்னு நாங்க சொன்னோம். நீங்க கேட்டீங்களா? அமைச்சர் கேட்டீங்களா? பிப்ரவரி 5ஆம் தேதி பெருந்துறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறக்கட்டளை உருவாக்கி அவங்க எல்லாம் ஊர்வலம் வர்றதுன்னு நியாயமா அனுமதி கேட்டாங்க. அனுமதி தடை செய்யப்பட்டது. மார்ச் 5ஆம் தேதி கடையடைப்பு நடத்தி பெருந்துறை தாலுகா முடிவு பண்ணி இருக்கிறோம். இப்ப ஏப்ரல் 30ஆம் தேதி இனிமே அவங்க யோசிக்கலாம் இல்லையா? ஏப்ரல் 30 நியாயமாக அமைச்சர் இருப்பாரு. ஆனால் அனுமதி கிட்ட எல்லா மாநில தலைவர்கள் அங்க வர்றாங்க.
நாங்க மக்களை திரட்டி ஊர்வலம் நடத்துறோம், இது ஜனநாயக நாடு. அதிமுக தவிர்த்து எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு ஆதரவு தருது. கண்டிப்பா ஒரே குழுவில் இருக்கிறாங்க, திமுக, காங்கிரஸ் குழுவில் இருந்து பணம் போட்டு எல்லாரும் செலவு பண்றோம். நாங்கெல்லாம் பண்ண கிடையாது. நானோ கந்தசாமியோ அதுல சின்ன ஒருங்கிணைப்பாளர்கள் தான். எல்லா தலைவர்களும் பொறுப்பேற்று செய்யறாங்க. அதுல காங்கிரஸ் கட்சியில இவர் சொல்ற கருத்து இருந்திருந்தா அது அவங்களுக்கு இருக்கட்டும். அங்க இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பனியன்பள்ளி ஊராட்சி தலைவர் சிவக்குமார் இவர் சொல்ற மாதிரி போராடல. கொக்கோ கோலா வரக்கூடாது, 6 ஊராட்சிக்கு தண்ணி போயிரும்னு அவர்தான் எங்க மக்கள். அவர்தான் காங்கிரஸ் கொள்கைக்கு எதிராக போராடுறாரு. ஆமா, அவர் வரக்கூடாதுங்கிறார், இவர் வரணுங்கிறாரு. காங்கிரஸ் கொள்கைக்கு நேர்மையா இருக்கிறது நம்ம கூப்பிட்டு சதீஷ்வரன் சார் தான். அதான் அவர் நேர்மையா தான் சொன்னாரு. காங்கிரஸ் பொய்யான போராட்டத்தை நான் பார்த்தேன். கண்டிப்பா இடைவெளிக்கு பிறகு அது தனி விவாதம். அதனால இந்த போராட்டத்தை பத்தி என்ன சொல்லுங்க? கண்டிப்பா ஷேக் தாவூத் சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே வச்சது, இப்போ ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனி விஷயங்கள் இருந்தாலுமே அவர் சொல்றது வந்து இப்போ இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ அவரை ஏடிஎம்கே தவிர்த்து மற்ற எல்லாருமே நிற்கிறாங்க. அதாவது கட்சிக்கு தலைமை, டெல்லி தலைமையில் என்ன கருத்து இருக்குங்கெல்லாம் தாண்டி அந்த ஊர் மக்களுடைய பிரச்சனையை நேராக பார்க்குற காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே அவங்களுக்கு வேறு சில முதலாளித்துவ கொள்கைகள் இருந்தாலும் கூட அங்கே நிற்கிற காங்கிரஸ் விவசாயிகள், பாரதிய ஜனதா விவசாயிகள் எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் அதிமுக காரங்க மட்டும் தான் நிற்கலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் வந்து அப்போ கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு அரசாக மட்டும் இருக்குது, மக்கள் நலன் அரசா அது இல்லையே அப்படிங்கிறது அவருடைய ஆதங்கமாக இருக்குல்ல. அதாவது வந்து இந்த நோக்கமே அரசை எதுக்கிறது தான். மக்களை வந்து தூண்டுறது யார்? அங்கே இது மாதிரி சிறு சிறு அமைப்புகள், அப்புறம் அவங்க போய் கட்சிகளை பார்த்து அவங்க கேட்கறதுல நியாயம் இல்லையாப்பா? இல்லை, கேட்கறது நியாயம் இருக்கா நியாயம் இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். முதல்ல வந்து இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் தூண்டி விடுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு சிறு அமைப்புகளும் இந்த கட்சிகளும் சேர்ந்து அதை பெரிய பூதகரமாக்கி அதை வேலை செய்ய பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், லிபரலைசேஷன் நமக்கு கொண்டு வந்துட்டாங்க, இந்தியா பூரா பாலிசி மாற்றம் வந்திருக்கு, பன்னாட்டு நிறுவனங்கள் வர வேண்டும்னு சொல்கிறாங்க. தோழர் சொன்னாங்க இதெல்லாம் கூடாது, சுதேசியாக. அதே மாதிரி பொன்னையன்னு சொன்னார், நமக்கு வந்து இளநீர் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிறோம், நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நிலங்கள் எல்லாம் எங்களை சார்ந்ததுன்றாங்க. அந்த கருத்தே தவறான கருத்து. நிலங்கள் எல்லாம் அரசை சார்ந்த, உங்களுக்கு பட்டா தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதல்ல அதில் தெளிவாக இருக்கணும். அரசு எப்போ தேவைப்பட்டாலும் எடுத்துக்கணும். நீங்கள் உங்கள் நிலம் என் நிலம்னு கதையெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு பட்டா போட்டு கலெக்டர் கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் கதை பேசுகிறதெல்லாம் இப்படி பேசி மக்களுக்கு வந்து ஒரு உஷ்ணத்தை உருவாக்குறது, ரத்தத்தை சூடாக்குறது, அதுதான் அதனுடைய செயல்பாடு. முதல்ல தெளிவாக இருக்கணும். அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அரசு மக்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் சில குறைகள் இருந்தால் அந்த குறைகளை எடுத்து சொல்வதற்கு நமக்கு எல்லாருக்குமே ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது. இப்போ இவர் தோழர் அவர் கருத்தை சொல்கிறாரு, அதே மாதிரி பொன்னையன் அவர் கருத்தை சொல்கிறாரு, அவர் கருத்தை சொல்கிறாரு, இப்போ நான் என் கருத்தை சொல்கிறேன். அப்போ இந்த கருத்துக்களை பகிர்ந்து அதை பார்த்து ஆராய்ந்து எது சரி எது தப்பு, எந்த தொழிலுமே நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. எந்த தொழில் வந்தாலும் பிரச்சனை தான். வெளிநாட்டுக்காரன் வந்துட்டாலே பிரச்சனை தான். வெள்ளையனே வெளியேறு போராட்டம் பண்ணோம். இப்ப வெள்ளைக்கார கம்பெனிகளை தான் இங்க கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொழில் முன்னேற்றம்ங்கிற பேர்ல வெள்ளைக்காரங்களை தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப இந்திய அரசு தவிர்க்க முடியாது. இல்ல, இது இந்திய அரசு உலக நாடோடு நீங்க ஒற்று போகணும். உலகத்தோடு ஒற்றுவழுகேன் பலகற்றும் கல்லான். அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் உலகத்தோட ஒத்து போக மாட்டீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் கிராமத்தில் நாங்கள் இளநீ குடிச்சுக்குவோம், எங்கள் கிராமத்தில் நாங்கள் நொங்கு சாப்பிட்டுக்குருவோம், எங்கள் கிராமத்தில் கல் குடிச்சுக்குருவோம், இது எங்கள் நிலம், எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது. இது என்ன முறை? அரசு எடுக்கிற சட்ட திட்டங்களுக்கு கிராமத்தோட அழகை மாத்திருது, வாழ்வாதாரம் பறிபோகுது. அது வந்து கேட்க வேண்டியது, பரிசீலிக்க வேண்டியது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்றீங்க, போராட்டம் பண்றீங்க, எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கீங்க, அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அரசு அமைச்சரும் அதை வந்து சட்டசபையிலே சொல்றாரு. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்றாரு. அதனால பொறுத்திருந்து உங்க போராட்டங்களை செய்யுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுங்க. மக்கள் மன்றத்திலிருந்து அது அரசுக்கு போகும், அரசு இருக்கிற அதிகாரிகள் அதை பார்ப்பாங்க. இதெல்லாம் நாளடைவில் சரி செய்யப்படும். அந்த ஏரியாவுக்கு அது தேவையில்லை, அந்த ஏரியாவில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அரசு தடுத்து இருக்காமல் இருக்காது. அதுக்காக மக்களிடத்தில் தவறான கருத்துக்களை, அதாவது இப்படி இருந்தால் சரிதான், அப்படி இருந்தால் சரிதான் அப்படின்னு சொன்னால் எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு உலகம் போகிற போக்கில் எதெல்லாம் நம் நாட்டுக்கு அவசியம் எல்லாரோடையும் சேர்ந்து, ஏன்னா நம்ம எல்லா பொருளாதார மாற்றங்களுக்கும் நம்ம ஒத்து போக வேண்டியது இருக்குது. இப்போ அமெரிக்காவில் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனை நம்மளையும் பாதிக்குது.
பொருளாதாரத்தில் நம்மளையும் அந்த பிரச்சனை பாதிக்குது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்லணும். மக்களுக்கு சொல்லாமல் எங்கள் ஊர் நாங்கள் மஞ்சள் போட்டிருக்கோம், வாழை போட்டிருக்கோம், கரும்பு போட்டிருக்கோம், எங்களுக்கு நாங்கள் போதும் அப்படின்னு பேசினா இது என்ன அர்த்தம்? கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் தலைவர் இப்போ பொதுவாக எல்லாருமே இங்கே பொதுவாக காங்கிரஸ் பாரதிய ஜனதாவினர் வைப்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஆளும் அரசு இருக்கனால அவங்க அதை பதில் வைக்கிறாங்க. 90களுக்கு அப்புறம் அந்த கேட் ஒப்பந்தம் குளோபலைசேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறமும் இன்னும் நம்ம நாட்டில் வந்து நீ இது வந்து இது உலகமயமாக்கலை பண்ணுறீங்க, உலகமயமாக்கல் வந்து தீங்கு, தாராளமயமாக்கல் தீங்கு, தனியார் மயமாக்கல் தீங்குன்னா அப்போ உலகம் ஒரு பக்கம் போகும், இந்தியாங்கிற இந்த துணை கண்டம் மட்டும் தனியாக ஒரு இடத்துல நிற்குமா? இது எப்படி உலகம் போகிற போக்கில் தான் நம்ம போக முடியும்? இதுலேருந்து விலகி இருக்க சொல்கிறீங்களா? இதுலேருந்து எந்த கட்சியும் எந்த அரசும் எந்த நாடும் விலகி இருக்க முடியாதுங்கிறது தான் அவருடைய வாதமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் உலகளாவிய உறவுகளையும் நட்புகளையும் நேசத்தையும் விரும்புகிறவன் நான். வரப்புகள் இல்லாத உலகம் என்னைக்கிடா வரும்னு சொல்லி ஏங்குகிறேன். தேசங்களுக்கான கோடுகள் அழியணுங்கிறீங்க. நான் முந்தைய செஞ்ச உலக வரைபடத்தில் இருக்கிற அந்த எல்லை கோடுகள் அழிந்தே போக வேண்டும். அந்த மண் தான் இருக்கணுமே தவிர அப்பெல்லாம் இதெல்லாம் பேராசைன்னு வச்சுக்கோங்க. அது நிறைவேறுது, அது வேற விஷயம். ஆனால் இது உலகத்தோடு ஒற்ற ஒழுகல்னு நல்ல ஒரு குரலை சொன்னார், வள்ளுவன் சொன்ன குரலை சொல்கிறாரு. நான் என்ன உலகத்தோடு ஒற்ற ஒழுகல்ங்கிறது நல்ல விஷயம் தான், எல்லோரோடும் உறவாக இருக்கும். உலக சுரண்டலோடு ஒட்ட ஒழுகுவது அல்ல. இல்ல அதாவது சுரண்டலா ஒட்ட ஒழுகலாங்கிறது நீங்க தீர்மானிக்க முடியாது. உலக சுரண்டலா இல்லையாங்கிறது நான் விளக்கம் சொல்ல போறேன்ல. ஏன்னா உலகம் முழுக்க இவர்கள் தானே பூந்திருக்கிறார்கள். இவர்கள் பூந்த நாடுகள் எல்லாம் உள்நாட்டு நிறுவனங்கள் அழிஞ்சு போயிருக்க. இப்போ சொல்றாருல உலகத்தோடு போர் தவிர்க்க முடியாது. அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் இங்கே பாதிக்கத்தான் செய்யல. இங்கே நடக்கிற விஷயம் அமெரிக்காவை பாதிக்குதா? கண்டிப்பா அவர்கள் வந்து உங்களை திணிக்கிறார்கள், உங்கள் மீது கண்டிஷன் போடுறாங்க. நீ லேபர் லாவை திருத்துன்றான், லேண்ட் பில்லை திருத்துன்றான். இன்னும் இப்போ என்னாச்சு? 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க நில மசோதா வந்துச்சு, நில சட்டம் நிறைவேறிச்சு, இவங்க ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. என்ன 3 வருஷத்தில் திருத்தம் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு? அவசர சட்டம் மூலமாக அந்த லேண்ட் பில்லை அதிமுக போய் ஆதரிக்குது. இங்கே பெருந்துறைக்கு கொக்கோ கோலாக்கு நிலத்தை கொடுக்குது. ரெண்டுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இதை அதுதான் சொல்கிறேன், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது உலக சுரண்டலோடு ஒட்ட ஒழுகுவது அல்ல. இந்த நிறுவனங்கள் எல்லாமே நான் வெறும் கொக்கோ கோலா அரசியலோடு சேர்ந்து நான் சொன்னேன். இப்போ பெப்சி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே நாட்டுக்கு வருகிற போது இந்த நாட்டுக்கு தொழில்நுட்பம் இந்த நாட்டுக்கான வளர்ச்சியோடு சேர்ந்து வருகிறத எதுவுமே நம்ம எதிர்க்கலை. உதாரணமாக நோக்கியா கம்பெனி வந்துச்சு, சாம்சங் வந்துச்சு, இன்னும் பல்வேறு மொபைல் நிறுவனங்கள்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோமா? ஆனால் எதை எடுத்தோம் தெரியுமா? அந்த சாம்சங் ஃபோனையும் நோக்கியா ஃபோனையும் நாங்கள் தான் விற்போம்னு சொல்லிட்டு ஒரு வால்மார்ட் வந்துச்சு பாருங்கள், அதைத்தான் எதிர்த்தோம். அப்படி தெளிவாக ஒவ்வொன்றும் பிரித்து பார்க்கணும். அது மாதிரி கொக்கோ கோலா பெப்சி போன்ற இன்றைக்கி நவீன வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கின்ற இந்த குளிர்பானங்களை வேண்டாம் என்பதில்லை எங்களோட வாதம். சும்மா நான் நண்பர் சொல்கிறேன், அவர் வேறு அர்த்தத்தில் சொல்கிறாரு. உள்நாட்டு தொழில் பாதுகாப்பு கோணத்தில் தான் அவர் இளநீ பற்றி சொல்கிறாரு. ஆனால் இதே கொக்கோ கோலா நிறுவனங்களை இது போன்ற நிறுவனங்களை தீவு பகுதிகளில் தொடங்குங்க. அந்த பெருந்துறை பகுதியில் போராடுகிற விவசாயிகள் அந்த மாற்று ஆலோசனை சொல்கிறாங்க. தீவு பகுதியில் எத்தனையோ இருக்குது, அங்கே போய் தொடங்கட்டுமே, யாருக்கும் பாதிப்பு வரப்போகிறது. ஏன்னா சுற்றி அவ்வளோ கடலில் இருக்கிற போது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் அப்படி தீவு பகுதியில் தொடங்கி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நிலப்பகுதி கொண்டு வருவது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ஏன்னா இவங்க வச்சிருக்கிற விலையில் ரொம்ப சர்வசாதாரண கூடுதல் செலவு, அவ்வளோதான். ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறார்கள்? ஏன் வல்லுநர்கள் இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லும் போது அரசு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறது? மக்கள் மன்றத்தை சொல்லட்டும், அரசு காது கொடுத்து கேட்கணும்னு சொல்கிறார். கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. ஜனநாயகத்தில் அந்த பண்பு வேணும். ஆனால் என்ன நடந்துச்சு? 1ஆம் தேதி அன்று, இந்த மாதம் 1ஆம் தேதி அன்று மாநில சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் கே பாலகிருஷ்ணன் இந்த பிரச்சனை எழுப்புறாரு. அந்த கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு அதோட பாதிப்புகளை பற்றி பேச தொடங்குறாருங்க. உடனே சபாநாயகர் தலையிட்டு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆணை போடுறார். என்ன மக்கள் பிரச்சனை பேசுறது தானே சட்டமன்றம், அதை பேசக்கூடாதுன்னு ஆணை போட்டதுக்காக அவனை விட மாட்டேன்ட்டார். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக நின்னதுக்கப்புறம் கடைசியில் அமைச்சர் எழுந்து நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான்னு ஒத்துக்கிட்டார். ஆனா சுற்றுச்சூழல் அனுமதி அதே நேரத்தில் அவங்க சுற்றுச்சூழல் அனுமதிக்கு விண்ணப்பிக்கவில்லை. ஆவணங்களை காட்டினார் பாலகிருஷ்ணன், ஆவணங்களை உள்ளே காட்டி விட்டார். அவ்வளவு ஆதாரப்பூர்வம் காட்டிய பிறகு அமைச்சர் எழுந்து இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் ஆனால் இன்னும் சுற்றுச்சூழல் அனுமதியை கோரலை. சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்த விண்ணப்பிக்கிறது போது அது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம். அப்புறம் சொன்ன மாதிரி ஆபத்து தான் என்று தெரிந்தால் உலகம் பூரா ஆதாரம் கிடச்சிருச்சு. பாதிக்கப்பட்ட அத்தனை பிளாசி மாடால இருந்து அந்த மேகனதி சொன்னேன் அத்தனை பகுதியிலும் ஆதாரம் இருக்குங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், இப்படி இப்போ மாற்று ஆலோசனை பற்றி எந்த விதமான யோசனையும் கிடையாது. இவர்களுக்கு அப்படியே ஏதோ பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து விட்டால் பொருளாதாரம் கொட்டும் என்று ஒரு கனவை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் சொல்கிறாரு ஒரு சின்ன குரூப், இதெல்லாம் இப்படிலாம் கொச்சப்படுத்தாதீங்க.
போராட்ட உணர்வுகளை தூண்ட ஒரு சின்ன சின்ன குரூப். இது என்ன இது? இல்ல அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர்கள் தான் இவ்வளவு பெரிய வல்லமையும், அதான் சொல்றேன், இவ்வளவு பெரிய வல்லமையும் ஆற்றலும் உள்ள அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியாத உண்மையை அந்த சிறு குழுக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க, அது அவருடைய உரிமை, ஜனநாயக உரிமை. சின்ன குரூப் தான், அரசியல் ரீதியாக உறவு இருப்பதால் அரசு இவர் வார்த்தை ஒன்று சொன்னார், அரசாங்கம் ஒரு யாரையும் கேட்க வேண்டியதில்லை. இது என்ன ஒரு அரசாங்கத்துக்கு அழகா? ஜனநாயக நாட்டில் அப்படி வார்த்தையில விடலாமா? அரசாங்கம் மக்களை கேட்கணுங்க கடைசியா. அப்ப அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே செயல்படுத்திட்டு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே. மக்களால் எந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இந்திய அரசு உலகமயங்களுக்கு சார்பாக இருக்கும்போது நான் காங்கிரஸ் பிஜேபி கேட்கல, இந்திய கவர்மெண்ட் ஒரு மாநில அரசால் எந்த அளவுக்கு இதுல போராட முடியும்? ஏன் முடியாது? இப்ப எத்தனையோ விஷயங்கள், இப்ப என்எல்சி எடுத்துக்குவோம். என்எல்சியை வித்து தள்ளுறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களே போன கவர்மெண்ட்ல. இது தமிழ்நாடு அரசை தடுத்து நிறுத்த முடிஞ்சா இல்லையா? ஒரு கொள்கை முடிவுதான். ஏன் இதே நீங்க சொன்னீங்க, அருமையான உதாரணம் நீங்களே எடுத்து சொன்னீங்க. வால்மார்ட் நிறுவனம் போன்ற அந்த சில்லறை வர்த்தகத்தில் 100% அந்நிய முதலீடுங்கிற விஷயத்தை வருகிற போது அதிமுக அரசால் தடுக்க முடிஞ்சா இல்லையா? அப்போ அது ஏன் செய்ய முடியாத? ஒரு கொள்கை முடிவு என்பது வேணும் தான். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த விஷயத்துக்கு இறையாக, ஏன்னா மேலே இருந்து என்னென்னமோ பேச்சுவார்த்தை நடக்குதுங்க. நான் அதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. முழுக்க முழுக்க இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னன்னா அரச குற்றஞ்சாட்டணும், இல்லைன்னா அரசை சொல்ல முடியல. அதுக்கு பின்னால இருக்கவங்கள ஏதாவது ஒரு தவறான வழிகள்ல குற்றஞ்சாட்டணும். அதுதான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. என்னன்னா ஏதாவது சொல்லி அரசாங்கத்துக்கு இல்ல அந்த பகுதியில என்ன பிரச்சனைங்கிறத பேசுறதுக்கு இவங்க ரெடியா இல்ல. இல்லையே, இவர் பேசுற பிரச்சனை அந்த பகுதி பிரச்சனையாக இல்ல. அந்த பகுதிக்கு என்ன தேவை? இவர் பேசுறது மொத்தத்துல அரசை சார்ந்துதான் பேசுறாங்க. அரசுக்கு பின்னால என்ன செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செயல்பாடு இருக்கு சொல்லுங்க. என்ன செயல்பாடு இருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க செயல்பாடு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அரசியல் ரீதியான எத்தனையோ அசைவுகள் நடந்து கொண்டே இருக்கு. கண்டிப்பா அதன் ஒரு பகுதி தனி விவாதமா போகும். நீங்க இப்ப நீங்க அங்குள்ள காங்கிரஸ்காரர்கள் கொக்கோ கோலாவை எதிர்க்கிறாங்க, பெருநிறுவனத்தை எதிர்க்கிறாங்க, குடிநீர் வாழ்வாதாரம். ஆனால் நீங்க அந்த ஏதோ தண்ணி எடுக்கிறாங்க, அதை மட்டும் நம்ம தடுக்கிறோம்னு சொல்றீங்களா? எப்படி? இல்ல நிச்சயமாக இப்ப அவரு நம்ம சார் சொன்னது போல, ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் நாங்க ஏன்னா பொதுவா உள்ள போராட்டத்தை பாக்குறோம். இந்த சிறிய சிறிய கட்சிகள் ஒரு அரசியல் லாபத்துக்காக இல்ல ஆளுங்கட்சியை எதுக்கணும். நான் சொல்ல இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இல்ல, தப்பு இல்ல. அதுல நம்ம ஒண்ணும் இல்லை. ஏன்னா இன்னொரு பொதுவா நம்ம இன்னொரு பெரிய ஒரு ஹைவே வருது. ஹைவேக்கு இப்போ நம்ம கண்டிப்பா நமக்கு ரோடு காமன் எல்லாருக்கும். இன்னும் இந்த 4வே போட்ட பிறகு இன்னும் பிஜேபி தான் கொண்டு வந்து, வாஜ்பாய் தான் அதை கொண்டு வந்தாரு. காங்கிரஸ் அதை முழுமையாக செயல்படுத்தினால இன்னொரு 10 மணிக்கூரில் எனக்கு கன்னியாகுமரி வரை போயிடலாம், சென்னை டு. ஏன்னா அதனால பொதுமக்கள் பயன்படுறாங்க. அதுல இன்னும் 4 பேர் போற வழியில 4 பேர் ஸ்டேயை வாங்கி, அது ஒரு ஸ்டேயை வாங்கி நம்ம போக முடியாது யாருமே. அதை கோர்ட்டு சிவில் கேஸை பற்றி உங்களுக்கு நான் ஒரு அட்வொகேட்டாக சொல்றேன். ஒரு சிவில் சூட்டை ஃபைல் பண்ணா அது முதல்ல எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஒரு கோயில் நிற்கும் நடு ரோட்லேயே, வேற ஒருத்தர் ஒரு பில்டிங்கை கட்டி நிப்பாட்டிடுவான். இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். அதே போல நம்ம ஒரு 2000 நம்ம கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் 2000 ஏக்கருக்கு மேல எடுத்திருக்காங்க சிப்காட். அதுல எந்த கம்பெனி வரும்? அதுல கொக்கோ கோலா வரும். கொக்கோ கோலா மாதிரி இந்த வால்மார்ட் மாதிரி நம்ம தடை செய்யப்பட்ட ஒரு கம்பெனி கூட ஏற்கனவே சிப்காட்காக வருவான். அதுல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பொதுநலம் கருதி நான் என்ன சொல்ல, பொதுநிலை இப்ப அவங்க காங்கிரஸ் நிலைப்பாடு இல்ல நிச்சயமா காங்கிரஸ் நிலைப்பாட நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் சார் தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாட முழுமையா ஏத்துக்கிட முடியாது. இப்ப அந்த ஏரியாவில் அவருக்கு பக்கத்துல ஈரோட்டில் இருக்காரு. அவர் ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர், அந்த திருப்பூரை சேர்ந்தவர். அதற்காக அவர்கிட்ட போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கோபி செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் லோக்கல் ஏரியாவை சேர்ந்தால் அவர் 4 அரசியல் செய்ய வேண்டும். அதற்காக இல்ல நான் சொல்ற பொதுவான எனக்கு நான் மக்கள் போராட்டத்தை நிச்சயமா எதிர்க்கேன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் பல அந்நிய நாட்டின் கைக்கூலியா இருந்து பல போராட்டங்களை நான் எதிர்த்தவன். அந்த காரணத்தை கொண்டு சொல்றேன். கூடங்குளமா வேற ஒரு போராட்டம் தான் கைக்கூலியா வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அரசுக்கு எதிராக போராட்டப்பட்டு வரும். அது வந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், தண்ணி நமக்கு உண்மையிலேயே பொதுமக்களுக்கு கிடைக்கலன்னா நிச்சயமாக அதை அவாய்ட் பண்றதுல தப்பு இல்லை. நீங்க இதுல அதிமுக சார்பா தான் இருக்கிறீங்க. அதிமுக
திமுக என்ன சார் பொதுநலம் கருதி சொல்றோம். அதிமுக இதுல நாங்க பொதுநலம் இதுல என்ன பொதுநலம் சார் ஆரம்பத்திலே சொன்னாரு காங்கிரஸே எதிர்க்குதுன்னு நீங்க அவர் சார்பா மாறிட்டீங்க. ஒரு அரசு கொண்டு வர நல்ல திட்டங்களை வந்து எதுக்கவே கூடாதுங்க. அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக கொண்டு வந்தாலும் சரி. அந்த மாதிரி நான் சொல்ற ஒரே கான்செப்ட் தான். நல்ல திட்டங்கள் போய் 100 பேருக்கு தொழில் கொடுக்கறதுக்கு தான் சிப்காட் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதுல வந்து இன்னொரு கம்பெனி வருது, அதுல தண்ணியை பிடிங்கிடுறான். தண்ணி ஊறுங்க, தண்ணி 40,000 போனா 80,000 வரும். பாலை வந்து கறக்க தானே மாடு பால் கொடுக்குது. தண்ணி எங்க போகுது? இல்ல சார், வழக்கறிஞர் நல்லா வாதாடுறீங்க. தண்ணி யாரும் வராது. தண்ணி வராது. 40,000 போனா 80,000 வரும். ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்திருக்கேன். ஈவிகே சார் வந்து ஒரு தேனிக்காரரா இருந்தா அதை எதிர்க்க மாட்டாரு. அவர் வந்து அதை கொங்குமண்டலத்துல சேர்ந்ததுனால எதிர்க்கிறாரு. நான் எனக்கு கருத்து சொல்றேன். யாருன்னு சொல்ல இவங்க சொல்றது எல்லாமே வட்டாரம் சார்ந்துதான். கட்சிக்குள்ள இருக்க உள்வார்த்தை கட்சிக்குள்ள நான் என்ன சொல்றேன், கட்சிக்குள்ள வந்து அவர் எந்த கோஷ்டியோ கோஷ்டிக்கோ அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அவர் உள்ளூர சார்ந்தவர். நீங்க எடுத்தாதான் இந்த இஷ்யூ உங்களுக்கு பெரிய பப்ளிசிட்டி ஆகும். கண்டிப்பா இந்த விவாதத்துல இது மக்களுக்கு ஒரு புது திருப்பமா இருந்தது. அவர் என்ன பயம்னா, அகில இந்தியாவில காங்கிரஸ் கட்சி கார்பரேட் நலன் காக்கிற பிஜேபி கூட சம பாலத்தில் நிக்கிற ஒரு கட்சி. அந்த கொள்கையில இருந்து ஈவி கேஸ் விலகிடுவாரோன்னு ஒரு பயம், வேற ஒண்ணு இல்ல. காங்கிரஸ் நேர்மையா இருக்காரு. என்ன பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து நிச்சயமா வந்து நாங்க ஒண்ணு மாற்ற கண்டிப்பா பரவாயில்ல. உங்க தனிப்பட்ட கருத்து நீங்க ஆழமா பதிவு செய்யலாம். நிச்சயமா நல்லது. முதல்ல அவர் ஐயா சேக்தாவுத் சொன்னதை வன்மையா மறுக்கிற. நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்பதை ஏற்க முடியாது. நிலம் மக்களுக்கு சொந்தம். இல்ல பிராக்டிகலா எப்படி இருக்கதா நான் சொல்றேன். அரசு எங்க இருந்து வந்தது? மன்னர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு மன்னன் இருக்கிறானா? ஆண்டான் அடிமை இருந்தான். அதுக்கு முன்னாடி நிலம் யாருக்கு இருந்தது? மக்களுக்கு இருந்தது. பிறகு அரசு உருவாச்சு. இன்னைக்கு இருக்கிற அரசு நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு சொல்ற அதிமுக அரசு சொல்லல. லெனின் வந்ததற்கு பிறகு அரசு யார் கைக்கு போச்சு? உழைக்கும் மக்கள் கைக்கு போச்சு. இப்படி அரசு என்பது யாருங்கிறதுலயே நாங்க வேறுபடுறோம். இப்ப இருக்கிற அரசு டெல்லியில் எந்த அரசு இருந்தாலும் அது கார்பரேட் அரசு, தமிழ்நாட்டுல எந்த அரசு இருந்தாலும் அது இருங்க. இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. சும்மா சின்ன சின்ன ஒரு பெரிய முனிசிபாலிட்டி. அதனால அவர் சொல்றது ஒத்துக்கிறேன் நானு. அரசு இருங்கய்யா, தத்துவார்த்த ரீதியா சொல்றேன். நான் அன்றைக்கே சொன்னேன், டெல்லியில் நீங்கள் சட்டத்தை போடலாம் நிலத்தை எடுக்கிறேன்னு. நிலம் எங்க அனுபவத்துல எங்க ஊர்ல இருக்குது. ரத்தத்தை சிந்து அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்க சட்டம் என்ன பண்ணிடுங்களே. எனவே இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் சொல்லிட்டார், மகாபாரத போர் தொடங்கிட்டு. நான் அந்த பொருள் ஏத்துக்கல. இது போருங்க. அரசு என்னன்னு பாத்துருவோம். அவர் சொல்றாரு சேக்தாவுத் ஐயாவுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதே கெயில் மத்திய அரசு போட்டது. எல்லா கட்சியும் பேசிச்சு. சிபிஎம் வந்தாங்க, மதிமுக வந்தது. எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி சொன்னார், எங்க ஊர்ல வரும்போது நம்ம மண்ணு தடுங்க, போய் உட்காருங்க வயல் நீனார். அனைத்து கட்சியும் போய் உட்கார்ந்தோம். அனைத்து கட்சியும் போய் உட்கார்ந்தங்க. வண்டிகளை தடுத்தோம். பெண்கள் சாகரம்னாங்க. தமிழக அரசு முடிவு மாத்துச்சே. அதை விட இது உங்க கையில தானே இருக்குது. மீத்தேன் உதாரணம். மீத்தேன் யார் கொண்டாந்தது? திமுக கொண்டாந்தது. எனக்கே தெரியாதுன்றார் கருணாநிதி. எப்ப மக்கள் மீத்தேன் திட்டத்தை தொடங்குகிற மாநாட்டில் நான் இருந்தேன். நாங்க 100 பேர் சாப்பாடு 200 பேர் கொண்டாண்டாங்க. பயந்தோம் இது எழப்போதான்னு. மக்கள் சக்தி எழுந்திருச்சு. அன்னைக்கு சயின்ஸ் பத்தி பேசுறீங்க. மே 17 இயக்கம் அதை முறியடிச்சு அந்த சயின்ஸ் என்னன்னு ஒரு குறும்படத்தை வெளியிட்ட உடனே உலகத்துக்கு தெரிஞ்சது. வாட்ஸ்அப்பை பார்த்த மக்கள் எல்லாம் இது ஆபத்துன்னு புரிஞ்சான். எனவே சேக்தாவுத் ஐயாவுக்கும் பணிவோடு சொல்றேன், இவருக்கு சொல்றேன், தண்ணி ஊறுமா, ஊரு சாய தண்ணி ஊரு. ஏங்க காவிரி தண்ணியே உங்க கட்சி அங்க விடமாட்டேங்கிற அணையை கட்டிக்கிட்டு நீங்க ஊருன்னா எங்க ஊருங்க? தண்ணி வரல, மழை அளவு சரியில்லை, இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீராதாரங்கள் காக்கப்படல, நீர் ஊறாது, கிடைக்கிற நீரின் அளவு ஒன்றே, பயன்படுத்துகிற முறையில் நீங்கள் மாறுதலை கொண்டாடலைன்னா ஏழை மக்கள் செத்து போயிருவான். இவருக்கு தெரியாது. இன்னொன்னு சொன்னாங்க, ரோடு போட்டா நல்லா போலாம். நீங்க போறீங்க ஐயா, எங்க தலைமையில போட்டீங்களே. நான் ரோட்டுக்கு நிலம் கொடுக்கலன்னு சொல்ல இப்பவும் சொல்றேன், இந்த நிலங்களை அனைத்தையும் அரசு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுங்க. எதுக்கு நிலத்தை நாங்க வச்சிருக்கிறோம்? எங்க வாழ்க்கை மானத்தோட வாழ்றங்க. நாங்க கோவணம் கட்டி இருக்கலாம், ஆனா எவனுக்கு அடிபணியில. எங்க கோவணம் விற்காது, ஏலத்துல போகாது. யாரோ போட்ட கோட்டு 4 கோடிக்கு போயிருக்கலாம். எங்க கோவணம் ஏலத்துல போகாது, ஆனா மானம் காக்கிற கோவணம். இந்த நிலம் எங்கள் மானம் காக்கிற நிலம்.
இந்த நிலத்தில் நாங்க நீங்க உலகத்துக்கு மட்டும் உலகத்துல எல்லாருமே வச்சிருக்காங்க நிலம். இருங்க, உங்க இருங்க, நிலத்துல எங்க நிலத்தை தர்றோம். என் நிலம் தாங்க அது, என் நிலம், எங்க நிலம். மீன் ஒழிப்பு வந்து எங்க நிலத்தை பூரா நிலங்க, கம்ப்ளீட்டா காலி எங்க பண்ணிட்டாங்க. நிலங்க. ஏன் அம்பானிக்கு மட்டும் சுத்தமா அம்மா factory? ஜமீன் ஒழிப்பு வந்து எங்களை எல்லாம் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டான். 17 ஜமீன் கிராமம் ஒழிப்பு எங்களுக்கு வந்து பாருங்க, சுத்தமா உழைக்கிற முடிஞ்சு விவசாயிங்க போச்சு. நாங்க. ஆமா, அதே மாதிரி திரும்ப அதாவது திரும்ப concept விவசாய தப்பு. நிலங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு முத்துராமலிங்க தேவருக்கு 17 கிராமம், எங்களுக்கு 15 கிராமம், டோட்டலா முடிஞ்சு போச்சு. இவர் பேசுறாரு எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? கோர்ட்ல போய் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு வந்தாரு. அதாவது இவனை மறுபடியும் ஜமீன்தார் கொண்டு வரணுங்கிறாரா எனக்கு தெரியல. அது மாதிரி இப்ப இவர் நிலம் எங்க நிலம் என்னுடைய சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சனை, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இதனால் இந்த ஒரு கொக்கோ கோலா நிறுவனம் அங்க வந்து இவ்வளவு தண்ணீரை உறிஞ்சுகிற போது பாதிக்கப்படுது விவசாய நிலங்கள் மட்டுமல்ல, அந்த சாய தண்ணிலாம் கலந்து போய் அந்த விவசாயம் அப்புறம் கெமிக்கலா மாறி போய் பயிர்கள் அழிந்து போயிடுங்கிற பிரச்சனை மட்டும் இல்ல, சரி, அப்ப அந்த கால்நடைகள் வசமா வரும். மட்டும் இல்ல. சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா, வேற ஒரு பாதிப்பு இருக்கிறது. எந்த சிப்காட் பகுதியை நியாயப்படுத்துகிறார்களோ, ஒரு தொழில்பேட்டை பகுதியில் தொடங்குறதுல என்ன தப்புன்னு திரும்ப திரும்ப கேட்கிறார்களோ, அந்த தொழில்பேட்டையில் இருக்கிற சிறு தொழில்கள் நடுத்தர தொழில் எல்லாம் காலியாயிடும். அவனுக்கு தேவையான தண்ணி பூரா இவன் எடுத்து உறிஞ்சிட்டான்னா அவங்க எங்க போய் செய்வாங்க? அந்த தொழிற்சாலை அந்த நிறுவனங்களுக்கு தேவையான தண்ணீர் எங்க இருந்து இதுல கிடைக்கும்? ஒரே ஒரு ஆக concept ஒட்டுமொத்தத்துல சொல்றேன். நாட்டின் தொழிலையும் அழிச்சிருவாங்க, விவசாயத்தை அழிப்பாங்க. நிறைவு கருத்து சேக்தூத் ஐயாவுக்கு பணிவோட சொல்றேன். அவர் ரொம்ப எங்களை கொச்சியா சொல்றாரு, நாங்க நிலத்தை கொடுத்துறோங்க. சிப்காட்டுக்கு கருப்பனகவுண்டர் மகன் மணி 8 ஏக்கர் நிலத்தை கொடுத்தார். ஏக்கர் 60,000, 4,80,000 வாங்கினார். நாங்க கொடுத்துட்டோம். திரும்ப அவர் அது தொழில் பண்றதுக்கு நிலம் கேட்கிறார். நான் ஒரு சிறு தொழில் பண்ணிக்கிறேன், இடையந்தரம் போட்டிருக்கிறார். 35 சென்ட் நிலத்தை 18 லட்சம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். நாங்க கேட்கறது நிலம் கொடுக்கலன்னு சொல்லல, எங்களுக்கு அதுல ஒரு பங்கை கொடுங்க, நாங்க அதுல இன்னும் உயர்ந்த நிலையில வாழத்தான் கேட்கிறோம். இப்படி நிலத்தை நாங்கள் கட்டியள விரும்பவில்லை, சமுதாயத்தின் தேவைக்கு நிலத்தை கொடுக்க வேணுங்கிற மார்க்சிய கொள்கை கொண்டவன் நான். நிலத்தை வச்சிருக்கிற பியூடல் கொள்கை இல்ல எங்க கொள்கை. அதே நேரத்தில் கார்பரேட்டுக்கு கொடுக்க மாட்டோம், நாட்டுக்கு கொடுப்போம். நிறைவு கருத்து அப்படியே சொல்லுவோம். சேகுதாவ் சார், உங்களுடைய நிறைவு கருத்து வாதம் இந்த பிரச்சனையில உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது வந்து நாட்டில் மக்களுக்காகத்தான் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி என்பது மக்களுக்காக. நம்ம என்ன கருத்துக்களை பேசினாலும் அந்த கருத்துக்களின் முடிவு மக்களை சார்ந்ததாக, மக்களை மேம்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கணும் எந்த ஆட்சி இருந்தாலும். அதுல தொழில் கொள்கை, தொழில் புரட்சி, தொழில் வளர்ச்சி, உலகமயமாக்கல் இப்படின்னு பலதரப்பட்ட நிகழ்வுகளை நம்ம உள்ள வாங்கிட்டு இருக்கோம். உலகத்தோட ஒத்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அதனால தவறு நடக்காம மக்களை மேன்மைப்படுத்தக்கூடிய திட்டத்தை தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய, மக்கள் முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய அரசு தமிழக மக்களுக்காக எதையும் செய்யுமே தவிர தமிழக மக்களை திட்டத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மக்களை பாதிக்கும் என்றால் அதை நிறுத்துவார்கள். இதை அமைச்சரே சொல்லியிருக்கார். நானும் திரும்ப சொல்ல வேண்டிய பாதிக்குங்கிறது உணர்ந்திருக்காங்க. இல்ல, பாதிக்கும் என்று தெரிந்தால் அதை நிறுத்துவோம் அப்படிங்கறத அமைச்சரே சட்டசபையிலே சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பாக மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யாதுங்கிறத நான் உறுதியா சொல்றேன். உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கிறது, அதனுடைய அதிகாரிகள் தங்களுடைய பேர்களை குறிப்பிட விரும்பாம, ஏன்னா அவங்களுக்கான பாதுகாப்பின் நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த திட்டத்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே பல பகுதியில் நடந்த அந்த அனுபவங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆக இவர்கள் வல்லுநர் கருத்தையும் கேட்க மக்கள்னு சொல்கிறாரு, கேட்குற நல்லா இருக்குது. ஆனால் மக்கள் கருத்தையும் கேட்கவில்லை. ஏன்னா மக்களிடம் கருத்தறிவதற்கான பொது விசாரணை எதுவுமே நடத்தப்படவில்லை, அதில் வல்லுநர்கள் கருத்து கேட்கப்படவில்லைங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த செய்யாறு பாலம் அதை சுற்றி இருக்க அந்த பகுதிகள் இதில் உள்ள என்ன ஆச்சு, நிலத்தடி நீர் மட்டும் ஏற்கனவே தரன்னு கீழே போயிடுச்சு. இப்போ அங்கே சிக்கிட்டு இருக்கிறாங்க, திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே போல் அங்கே தடுப்பணை கட்ட வேண்டிய அளவுக்கு அங்கே நிலைமை ஏற்பட்டிருக்காங்க. அப்போ தான் இனிமேல் கொஞ்சமாவது இனிமேல் நிலத்தடி தானாலாம் ஊறாதுங்க. எதுவுமே தானாக எதுவும் நடக்கும் என்பது பழைய பொய் மட்டும் இல்லை, புதிய பொய். அதை நீங்கள் சொல்லாதீங்க. ஏற்கனவே இந்த ரயில் நீர்னு கொடுத்துட்டு இருக்காங்க, 15 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்கிறாங்களே, அந்த ரயில் நீருக்காக உறிஞ்சப்பட்ட தண்ணீரின் காரணமாக ஆனால் அதுவும் சேர்ந்து நிலத்தடி நீரை வற்றி போக வைத்திரு இந்த பகுதிகளில் தான் எடுக்கப்படுகிறது. அதே போல் கடைசி இந்த எல்லாம் சுற்றி இருக்கிற பகுதி மாமண்டூர், செங்கல்பட்டு இது போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தனியார் இந்த இதே போன்ற பன்னாட்டு கூழ் நிறுவனங்கள், அப்புறம் அந்த தண்ணீர் நிறுவனங்கள், அந்த பாட்டில் அடைக்கப்பட்ட தண்ணீர், இவர்களின் காரணமாக வரைமுறை இல்லாமல் நிலத்தடி தண்ணீரை சூறையாடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் கொடுக்குற இந்த விவரங்கள் பூரா எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா
வேற எங்கிருந்து கிடைக்கல. இந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்துடைய சில அரசினுடைய ஆமா அதுலயே இந்த விஷயம்லாம் இருக்கு. அமைப்புகள் ஏன்னா இதை உண்மையிலேயே மக்கள் நல்ல அக்கறை இருக்கும் என்றால் இந்த விவரங்கள் எடுத்து அரசு பரிசீலிக்கட்டும். இது அக்கறையோடு போராடி கொண்டு குரலை என்னவென்று காது கொடுத்து கேட்கட்டும், உட்கார்ந்து பேசிட்டும் முடிவு எடுக்கட்டும். கண்டிப்பா உங்களுடைய நிறைய கருத்து சொல்லுங்க. இப்போ காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை மத்திய காங்கிரஸ் அரசு இப்ப நிலம் கையகப்படுத்த விவசாயிகளுக்கு எதிராக எந்த இதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி எல்லாருமே எங்க காங்கிரஸ் கட்சி சார்பா பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கோம் இப்போ பிஜேபி அரசு. அப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் நலன் கருதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா நிச்சயமாக அதை வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கும். ஆனா அதுக்கு இல்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சிச்சு. ஆனாலும் இதை வந்து அரசியலாக்கி ஒரு அரசியல் லாபம் காணுவதை எந்த காரணம் கொண்டும் மத்தியில் உள்ள காங்கிரஸ் அரசு நிச்சயமாக இது வேடிக்கை பார்க்காது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள நிறைய கருத்து. எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம், நான் இங்கு வந்திருப்பது கொக்கோ கோலா எதிர்ப்பு போராட்ட குழுவின் சார்பாக மக்கள் மன்றத்தில் வைக்கிற ஒரே கருத்து, பாதிக்கும் என்பது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட முடிவான முடிவு. பிளாசிமாடா தீர்ப்பு இருக்கிறது, அந்த அறிக்கை இருக்கிறது. இன்னொன்று நாங்கள் கேட்பது, எங்கள் பகுதிக்கு குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது என்பது அன்றளவும் தெரிந்த உண்மை. இது அந்த அமைச்சருக்கே தெரியும். அவர் ஊருக்கு 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது, ஆராய்ச்சி தேவையில்லை. 1/3 தண்ணீர் குறைந்திருக்கிறது, காவிரி தீர்ப்பில் இருக்கிறது. எனவே சேக்தாத் ஐயா அவர்கள் அரசின் தூதுவராக இங்கே இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அருகூர்ந்து எடுத்துச் சொல்லட்டும். பாதிப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையாக கெயிலுக்கு போட்டதை போல ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை ஈரோட்டில் ஏற்பாடு செய்யுங்கள். அனைத்து விவசாய அமைப்புகள் வருகிறோம், மக்களை கேளுங்கள். கெயிலுக்கு கேட்டீங்க, ரொம்ப மதிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த கருத்து கேட்பு கூட்டம் ஜெயலலிதா அவர்கள் நடத்தினார்கள், அதை போல் நடத்துங்கள். தயவு செய்து கொக்கோ கோலா தான் வருமே என்று சொன்னால் நாங்கள் எதை தியாகம் செய்தும் அதை தடுப்போமே தவிர, அரசு புனிதமானதும் அல்ல, போராட்டம் தவறானதும் அல்ல, சிறுகுழுக்கள் என்ற இந்த வாதம் எல்லாம் எடுபடாது. மக்கள் சக்தி அதை முறியடிக்கும். கொக்கோ கோலா என்பது பெருந்தரையில் கனவாக இருக்க முடியும், நனவு இருக்காது எங்கள் உயிருள்ள வரை. முடிவு. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு சிப்காட் நிறுவனம் பெருந்துறையில் கொடுத்த இந்த நிலம்தான் மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் அங்கு உள்ள கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்களினுடைய கிராமங்களில் பெரிய அளவில் வாழ்வாதாரத்தை, நீராதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே இது போன்ற பெருநாட்டு நிறுவனங்கள், குறிப்பாக இந்த குளிர்பானங்கள் சென்ற பகுதியெல்லாம் இந்தியாவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, அதுவும் குடிநீருக்காக எடுக்க சென்ற பகுதியெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு தரவுகளுடன் இந்த விவாதங்களில் மிக ஆழமாக வைக்கப்பட்டது. இதற்கு அந்த பகுதியில் உள்ள அதிமுக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் எந்த பேதமும் இல்லாமல் மக்களுக்கு சார்பாக நின்று கொக்கோலாவை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற கருத்து இங்கு ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நாங்கள் தடுப்போம் என்பதை அரசும் கூறியிருக்கிறது. அரசு தரப்பிலும் இங்கு நமது விவாதத்திலும் இது ஆழமாக பதிவு செய்யப்பட்டது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய ஷேக் தாவூத் அவர்களுக்கும், தீக்கதிர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மற்றும் அரசியல் திறனாளர் குமரேசன் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சத்யசீலன் அவர்களுக்கும், கொக்கோலா எதிர்ப்பு குழுவின் பிரதிநிதியாக இங்கு கலந்து கொண்டு அந்த மக்களின் பிரச்சனைகளை விரிவாக எடுத்து பேசிய பொன்னையன் அவர்களுக்கும் இந்த விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.